நல்லா கேட்டுடுங்க, ஓகேவா? தைராய்டு ப்ராப்ளம் இருக்கக்கூடிய நிறைய பேஷண்ட்ஸுக்கு ஹார்ட்டில் ப்ராப்ளம் வர்றதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. மைண்டில் வச்சுக்கிடுங்க. தைராய்டு ப்ராப்ளம் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸுக்கு என்ன ப்ராப்ளம் வரக்கு வாய்ப்பு இருக்குது? ஹார்ட் சம்மந்தமான ப்ராப்ளம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால உங்களுக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பேலன்ஸ்டு டயட்டை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணுறது மட்டும் இல்லை, ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வெயிட் எக்ஸஸாக இருந்தாலும் வெயிட் என்ன பண்ணணும்? கண்டிப்பாக குறைக்க வேண்டும். இல்லை அப்படின்னா தைராய்டு ப்ராப்ளம் இருக்கக்கூடிய நிறைய பேஷண்ட்ஸுக்கு இப்போ என்ன இருக்குது? ஹார்ட் சம்மந்தமான ப்ராப்ளம் வருதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. மறந்துடாதுங்க, வெயிட் ஜாஸ்தியாக இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உடனே வெயிட்டை குறைச்சிருங்க. இந்த தம்பி பாரு 70 கிலோ வெயிட் குறைச்சிருக்கேன், 140 70 கிலோ. நான் ப்ரோட்டீன் பவுடரும் கொடுக்கல, மாத்திரையும் கொடுக்கல, ஜூஸும் கொடுக்கல, ஊசியும் போடல. தம்பி போய் ரோட்டில் போய் நான் ஓடக்குன்னு சொல்லலை. நான் கொடுத்த எல்லாமே பேலன்ஸ்டு டயட். உங்களுக்கு பேலன்ஸ்டு டயட்டை பற்றி ஏதாவது உதவி தேவை இருந்தால் கண்டிப்பாக கால் பண்ணி பேசுங்க. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி இந்த அடி வயிற்று கொழுப்பு இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக்ல தான் இறந்து போகிறாங்க, இருதய மாரடைப்பில் தான் இறந்து போகிறாங்க. சின்ன பேட் நியூஸ் ஞாபகம் இருக்கா? தைராய்டு ப்ராப்ளம் இருக்கக்கூடியவங்க நிறைய பேருக்கு என்ன ப்ராப்ளம் வருது? இப்போ ஹார்ட் சம்மந்தமான ப்ராப்ளம். நிறைய பேஷண்ட்ஸு அதுக்கு மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, தைராய்டு ப்ராப்ளம் இருக்கக்கூடிய நிறைய பேஷண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கொலஸ்ட்ராலுக்கு மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதனால் வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு தைராய்டு சம்மந்தமான ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பேலன்ஸ்டு டயட் எடுத்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த எல்லா பிரச்சனையிலேருந்து வெளியில் வர முடியும். நல்லா கேட்டுடுங்க, ஓகேவா? இல்லைன்னா வெளியில் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இன்னொரு பேட் நியூஸ் சொல்கிறேன். நீங்கள் தைராய்டுக்கு நீங்கள் ரொம்ப வருஷம் அப்படி தைராய்டு பிரச்சனையோடவே நீங்கள் ட்ராவல் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னு வைங்களேன், இந்த கொலஸ்ட்ரால் உங்களுக்கு ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா வெயிட்டு கூடிகிட்டே இருக்கும். இந்த வெயிட்டு கூடும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சுகர் பேஷண்ட் ஆயிடுவீங்க. லைஃப்பை வேஸ்ட் பண்ணிடாதுங்க. அதான் திரும்ப சொல்கிறேன், உங்களுக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அதுலேருந்து நீங்கள் வெளியில் வரணுன்னா ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்குது, வேறு எந்த வழியும் கிடையாது. பேலன்ஸ்டு டயட் நீங்கள் எடுத்தால் மட்டும்தான் நீங்கள் தைராய்டு பிரச்சனையிலேருந்து வெளியில் வர முடியும். இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு முறை கூட போட்டு கேளுங்க. நான் சொன்ன விஷயம் கரெக்ட் அப்படின்னா இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. உங்களுக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா?